இங்க பல வருஷமா இந்த கிராமத்துல இருக்க ஒரு கோவில்ல வயசுக்கு வராத பொண்ணுங்க மட்டும் தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படி இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணத்தையும் பண்ணி வச்சுடுறாங்க. இப்படியே இவங்க காலகாலமா பண்ணிட்டு வராங்க. அப்ப 8வது படிக்கிற பொண்ணு வயசுக்கு வந்துடுறா. ஆனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமலே ஒரு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுறாங்க. இந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்கூல்ல புதுசா ஒரு டீச்சர் சேர்றாங்க. அப்ப 10th படிக்கிற பசங்கலாம் யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வராங்களோ போர்டுல எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்துட்டு வந்து மாட்டுறாங்க. அப்ப அதை பார்த்த எச்சமோ இந்த ஊர்ல பொண்ணுங்க யாரும் 10வது படிச்சதே இல்லை, அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்துருவாங்க. சோ அந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட இந்த டீச்சர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அப்பன் பார்த்து இந்த ஸ்கூல்ல படிக்கிற தமிழ்ச்செல்வின்ற பொண்ணு இந்த போர்டுல அவளோட பேர் எழுதுறா. அதை பார்த்த டீச்சருமே நீ 10th மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டானா உன்னோட பேரை நான் பெயிண்ட்லயே எழுதுறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. அன்னு ஒரு நாள் இந்த ஊருக்கு டாக்டர்லாம் வராங்க. அவங்க ஸ்டெத்தஸ்கோப்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஹார்ட் பீட்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த டாக்டருமே நிரந்தரமா நீ இதை யூஸ் பண்ணணும்னா பெரிய டாக்டர் ஆகணும், அதுக்கு நீ நல்லா படிக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட இந்த தமிழ்ச்செல்வி நான் படிச்சு பெரிய டாக்டரானு சொல்லிட்டு அன்னில இருந்தே ஆசைப்படுறா. அப்பன் பார்த்து இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வயசுக்கு வந்துடுறா. அது தெரியாம அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அன்னில இருந்தே இந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் வரல. அதை நினைச்சு இந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப ஃபீல் பண்றா. பட் இந்த பொண்ணு அடுத்ததா கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்ய சொல்லி கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றா, நீ மட்டும் வயசுக்கு வந்தனா இதே கொடுமை தான் அனுபவிப்ப, அதனால நீ வயசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட வேண்டிக்கன்னு சொல்றா.